வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு எப்போவுமே நம்மலாம் பிரச்சனைகள் அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வேணுன்றது நமக்கு அந்த டைமில் கிடைக்கலன்னா அதை நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி தானே எல்லா மனுஷங்களுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு. நம்ம நினச்சதுன்னு இல்லை, நமக்கு நல்லது நடக்க வேண்டியது தள்ளி போச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம சரிவர செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன தீர்வு இது எல்லோரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவைப்பட்டது என்னென்னா செஞ்சந்தனக்கட்டை, சிவப்பு சந்தனக்கட்டை, சின்ன விறகு வாங்கிக்கோங்க. சிவப்பு சந்தனக்கட்டை ஒரிஜினலாக இருக்கணும். இது சிவப்பு சந்தனக்கட்டையை வாங்கிக்கிட்டு என்ன பண்ண, அது சைஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அந்த சைஸை பொறுத்து அது ஒரிஜினல் தான் வாங்கிக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா அதை பன்னீரில் ஊற போடுங்க. நைட்டு ஊற போட்டு மறுநாள் எடுத்து நல்லா ஊறிட்டுருக்கோம்ல, நைட்டு ஊற போட்டிங்கன்னா எடுத்து வெயிலில் காய வைங்க. வெயிலில் காய வச்சு, வெயில் இருந்தால் ஒரு நாளில் காய்ஞ்சிடும், வெயில் இல்லைன்னா 2-3 நாள் காயும் இல்லையா? மறுபடியும் 2வது வாட்டி பன்னீரில் போட்டு நைட்டில் காய விடணும். இதே மாதிரி 9 தடவை பன்னீரில் போட்டு காய விடணும். 9 தடவை முடிஞ்ச உடனே இதை 9வது தடவை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இளநீரில் இந்த சந்தனக்கட்டி இளநீர் எடுத்துக்கிட்டு, தேங்காய் கிடையாது, இளநீரில் ஃபுல்லாக ஊற விடணும். ஊற விட்டு மறுபடியும் எடுத்து அதை காய விடுங்க. இதே மாதிரி 9 தடவை அதை காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இளநீரில் போட்டு மறுபடியும் காய விடணும். இது 9 தடவை காய விடணும். பன்னீரில் 9 தடவை, இளநீரில் 9 தடவை காய விடுங்க. லாஸ்ட்டில் 3வது என்ன பண்ணணும், இதுதான் 3வது தான் லாஸ்ட்டு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கும் இல்லையா? அந்த கோயில் குளம் தீர்த்தம்னு இருக்கும் இல்லைங்களா? அதாவது தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலானாலும் அந்த கோயிலில் ஒரு தீர்த்த குளம் இருக்கும். அந்த தீர்த்த தண்ணியை கொண்டு டெய்லி இதே மாதிரி 9 நாளைக்கு இதை ஊற போட்டு காய வச்சு 9 டைம்ஸ். மொத்தமாக என்னென்ன பண்ணுறீங்க, பன்னீரில் 9 முறை ஊற வச்சு காய வைக்கிறீங்க, இளநீரில் 9 முறை ஊற வச்சு காய விடணும். அப்புறம் உங்கள் ஊரில் உள்ள தீர்த்த குளத்தில் அந்த தண்ணி கொண்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் ஏதாவது ஒரு கோயிலில் தீர்த்த குளத்தில் கொண்டு அதில் ஊற வச்சு 9 தடவை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், காஞ்சதாக எடுத்து வச்சுக்கணும். அதில் இப்போ என்ன பண்ணணுன்னா, சாமி நம்பிக்கை இருக்கிறவங்கன்னா சாமி பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை வணங்கலாம். சாமி நம்பிக்கை இல்லைன்னா நார்மலாகவே ஒரு இயற்கைக்கிட்ட நீங்கள் நம்ம சூரிய ஒளியில் சூரியன்கிட்ட வச்சு கூட நீங்கள் இது சொல்லிக்கலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீ சுத்த சந்தனாய உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாஹா. ஸ்ரீ சுத்த சந்தனாய உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாஹா இப்படின்ட்டு 108 தடவை சொல்லிவிட்டு, இதுக்கு பிராணசக்தி கொடுத்த மாதிரி அர்த்தம். இது 108 தடவை சொல்லிட்டிங்கன்னா இதுக்கு பிராணசக்தி வந்துடும். சொல்லிவிட்டு வச்சுட்டு இது அப்படியே சாமி ரூம்லேயோ நீங்கள் எங்கே சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கலாம். இது வச்சுட்டு என்ன பண்ணோன்னா, டெய்லி எங்கேயாவது வெளியில் போகும்போது கொஞ்சம் இழைச்சி ஒரு துளி திலகம் மாதிரி வச்சுட்டு போகலாம். ஸோ இது டெய்லி வச்சுட்டு போகிறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலில் உள்ள பல தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. மனம் சஞ்சலப்படாது. தெய்வ ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வரும். அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, பல முன்னேற்றங்கள் நடக்கும். இப்போ குப்பையில் இருக்கிறவங்க கோபுரம் ஆயிட்டாங்களா அப்படின்னா அப்படி ஆகாது. இந்த குப்பையில் இருக்கிறவங்களுக்கு குப்பைன்ற பேர் போய் இவங்க இவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். குப்பையில் இல்லாத மாதிரி வாழ்க்கை தரம் உயரும். இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது ஏதாவது கேஸெல்லாம் இருந்தால் நீங்கள் வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி படிக்க போகும்போது வச்சுட்டு போகலாம், காலேஜுக்கு போகும்போது வச்சுட்டு போகலாம், ஒரு ஆஃபீஸ் போகும்போது வச்சுட்டு போகலாம். எல்லா மைனஸஸும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். அவ்வளோதான். இது வச்சுட்டு போகிறதுனால ஒரு துளி பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. அந்த சந்தனக்கட்டை இப்படி வரிசை கொஞ்சம் போட்டு வச்சுட்டு போகிறீங்க.
அவ்வளோதானே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்வு. நீங்கள் இதை இப்படி டெய்லி வச்சுட்டு போக 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 உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். அந்த மாற்றங்களை எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். எந்த மாதிரி முதல்ல இருந்தது, இப்போ எந்த மாதிரி மாறிக்கிட்டு வருதுன்றது இந்த ஒரு செஞ்சந்தனக்கட்டையை நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பொட்டு வச்சுட்டு போகும்போது எல்லாமே மாறும். தட் இஸ் எல்லா மைனஸஸும் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக மாறும் நம்மளுக்கு. நீங்கள் தைரியமாக தாராளமாக இதை செஞ்சுட்டு இந்த பொட்டு வச்சுட்டு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கே புரியும். நான் இப்படி இருந்தேனே முன்னாடி, இப்படி மாறியிருக்கே, வாழ்க்கை தரம் இப்படி மாறியிருக்குன்னு புரியும். இந்த கோர்ட்டில் நடக்காத கேஸ் இந்த மாதிரி முடிஞ்சிருக்குன்னு புரியும். நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னு புரியும். உங்களுக்கு மனக்கசப்பு இல்லாமல், மன சஞ்சலம் இல்லாமல் ஒரு ஹாப்பியாக இருக்கேன்றது புரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய பலாபலன்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.